போலாந்து பார்த்துருப்பீங்க, ஃபின்லாந்து பார்த்துருப்பீங்க, தாய்லாந்து பார்த்துருப்பீங்க, நெதர்லாந்து பார்த்துருப்பீங்க, ஏன் அயர்லாந்து வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த லேண்டை மட்டும் நீங்க கண்டிப்பா இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. சுத்தி பாருங்க. 17 ஏக்கர், மொத்தம் 17 ஏக்கர் செம்மண் லேண்டு. சரிங்களா? அந்த ஒரு லேண்டை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் சப்வே இருக்குல்ல, உங்களுக்கு அந்த சப்வேல இருந்து வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு இந்த அழகான இடம் அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு 17 ஏக்கரை பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 66 பிளாட்டாட்டு பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டும் 21 சென்ட் முதல் 25 சென்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுல சென்டர் ஆஃப் த ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 அடி ரோடு வசதியும், சைட்ல பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு வசதியோட அழகாட்டு பார்ட்டிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு 4 ஏக்கர் கிட்ட புக் ஆயிடுச்சு, சம் பிளாட்ஸும் புக் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டோட பட்ஜெட் கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 21 சென்ட் ஒரு பிளாட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா 16 லட்சம் தான். 21 சென்ட் வெறும் 16 லட்சம் தான். இந்த 21 சென்ட்ல நீங்க அழகாட்டு தோப்புகள், சின்ன சின்ன தோப்புகள் வச்சுக்கலாம், ஏன் தென்னை வச்சுக்கலாம், வாழை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சின்ன ஃபேக்டரி மாதிரி ஏதாவது போடதா இருந்துச்சுன்னா கூட நீங்க போட்டுக்கலாம். சுத்தி பாருங்க எவ்வளவு பெரிய ஏரியான்னு. அது மட்டும் இல்லாம நமக்கு பக்கத்திலேயே நல்ல சர்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இது வெறும் வள்ளியூர்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தாங்க. வெறும் 2.5 கிலோமீட்டர் தான். 2.5 கிலோமீட்டருக்கு அருகில தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நல்ல வேலையில பேசி முடிச்சு தரோம்.